வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பருத்தித்துறை ராணுவ பிரசன்னம் மற்றும் பல்வேறு உள்ளூர் பிரச்சனைகளை முன்னிறுத்தி இன்று பருத்தித்துறையில் கவனஈர்ப்பு போராட்டம். மகிந்தானந்த அழுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு விதிக்கப்பட்டு சிறை தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டு மேல்முறையீட்டு விசாரணை ஒத்திவைப்பு. பொதுச்சொத்து மோசடி குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சட்டத்திட்டங்களின் பிரகாரம் குற்றத்தின் தன்மையை பொறுத்து 20 ஆண்டுகள் சிறை தண்டனை சாத்தியங்கள் காணப்படுவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி ஜி.ஆர். சில்வா தெரிவிப்பு. ரணில் விக்ரமசிங்கவை வைத்தியசாலையில் கொலை செய்ய வலியுறுத்தும் சமூக ஊடக பதிவை எதிர்த்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. இனி விரிவான செய்திகள். பருத்தித்துறை ராணுவ பிரசன்னம் மற்றும் பல்வேறு உள்ளூர் பிரச்சனைகளை முன்னிறுத்தி இன்று பருத்தித்துறையில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை நகரை மீட்போம் என்ற துணிப்பொருளுடன் காலை 8:30 மணிக்கு பருத்தித்துறை துறைமுகத்தடியில் இருந்து ஆரம்பித்த பேரணி வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகம் நோக்கி நகர்ந்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. போராட்டக்காரர்கள் நீண்ட காலமாக ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பருத்தித்துறை தபால் அலுவலகத்தினை விடுவிக்க வேண்டும், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பருத்தித்துறை வெளிச்ச வீட்டிலிருந்து ராணுவத்தினர் வெளியேற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றையும் பிரதேச செயலகத்தில் ஒப்படைத்துள்ளனர். கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படாவிடும் விரைவில் பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் போராட்டக்காரர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்த போராட்டத்தில் ஜனநாயக போராளிகள் கட்சியின் வேந்தன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.K. சுமந்திரன், சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர். 2014ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் சதோச நிறுவனம் மூலம் கேரம் போர்டு மற்றும் டாம்போர்ட் போன்றவற்றின் பொருட்களை இறக்குமதி செய்து அவற்றை விளையாட்டு சங்கங்களுக்கு விநியோகித்த சம்பவம் தொடர்பிலேயே இவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. இதேவேளை தங்களுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை எதிர்த்து முன்னாள் அமைச்சர்கள் இருவரும் உச்ச நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளார்கள். இந்த தீர்ப்பு வரும் வரையில் பிணையில் விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு அவர்கள் தாக்கல் செய்த மனு பரிசீலனையில் உள்ளது. சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமான வரும் ஆகஸ்ட் 30 முன்னிட்டு சர்வதேச நீதி கோரி வடக்கு மற்றும் கிழக்கில் மக்கள் எழுச்சி போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் தலைவி மனுவல் உதயச்சந்திரா தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்று நடைபெற்றிருந்த ஊடக சந்திப்பொன்றில் அவர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். வடக்கில் யாழ்ப்பாணம் கேட்டு பூங்காவிலிருந்து காலை 10 மணிக்கு ஆரம்பமாகும் பேரணி செம்மணி வரை முன்னெடுக்கப்படும். அதேபோல் கிழக்கில் மட்டக்களப்பில் மக்கள் எழுச்சி பேரணி நடைபெற உள்ளது. இந்த பேரணி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விவகாரத்தில் சர்வதேச விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைக்கும் நோக்கில் நடைபெறுவதாக குறிப்பிடப்படுகின்றது. கடந்த 14 ஆண்டுகளாக நாங்கள் உறவுகளை இழந்த நிலையில் வீதிகளில் போராடி வருகின்றோம். பலமுறை சர்வதேச சமூகம் முன் எமது பிரச்சனைகளை எடுத்துரைத்தாலும் இதுவரை எமக்கான நீதி கிடைக்கவில்லை. செம்மணியில் கண்டெடுக்கப்படும் மனித புதைகுழிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் மீட்கப்படுகின்றன. ஆனால் எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை இன்னமும் அறிய முடியவில்லை. எமது பிள்ளைகள் உறவுகள் எங்கு உயிருடன் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து போராடி வருகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் தேசத்தை நேசிக்கும் அனைவரும் எமக்காக குரல் கொடுக்க வேண்டும். நாங்கள் தனித்து போராடுவதால் தான் இதுவரை நீதி கிடைக்கவில்லை என்ற உணர்வு எமக்கு நிலவுகின்றது. எனவே எதிர்வரும் 30 நடைபெறும் மக்கள் எழுச்சி பேரணியில் அனைவரும் பங்கேற்று எமது சர்வதேச நீதி கோரிக்கைக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று மனுவல் உதயச்சந்திரா வலியுறுத்தியுள்ளார். பொதுச்சொத்துக்களை மோசடி செய்ததாக ஒருவருக்கு குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அந்த சட்டத்திட்டங்களின் பிரகாரமும் குற்றத்தின் தன்மையை பொறுத்தும் 20 வருடங்கள் சிறை தண்டனைக்கு உட்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி ஜி.ஆர். சில்வா தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கியிருந்த தொலைபேசி உரையாடலில் அவர் இந்த கருத்தினை முன்வைத்துள்ளார். அதில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, நீதிமன்றங்களில் நடைபெறும் வழக்கின் தன்மையை பொறுத்து இந்த தீர்ப்பு தீர்மானிக்கப்படும். ஆனால் அரசாங்க பண மோசடி செய்யப்படவில்லை என்பதோடு அரச பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது. கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த பணத்தினை மீள அறவிடக்கூடிய குற்றவியல் சட்டம் 386, 388 குறிப்பிடப்பட்டுள்ளபடி இருதரப்பும் சமாதானத்திற்கு வரக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. பொது சொத்துக்கள் மோசடி சட்டம் என்று குறிப்பிடப்பட்ட சட்டம் இலங்கையில் நேரடியாக இல்லை. அவற்றில் பொது சொத்துக்கள் மோசடி செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராக விசாரணைகள் நடைபெற்று வந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது இலங்கையின் சாதாரண சட்டத்தின்படி அல்ல. இது பொது சொத்துக்களின் மோசடி சட்டம் விசேட சட்டத்தின் கீழ் நடைபெறுவதாகும். இதில் மஜிஸ்ட்ரேட் அவர்களுக்கு விசேட காரணங்களை கருத்தில் கொண்டு பணி வழங்க முடியும். அது தொடர்பிலேயே மஜிஸ்ட்ரேட் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வைத்தியசாலையிலேயே படுகொலை செய்யுமாறு தூண்டிவிடும் வகையில் சமூக ஊடகத்தில் வெளியான பதிவொன்றுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தனிப்பட்ட வெளிநாட்டு பயணத்திற்காக அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டில் ரணில் விக்ரமசிங்க தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வரும் ஆகஸ்ட் 26 நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.
இந்த சூழ்நிலையில் ரணில் விக்ரமசிங்கவை வைத்தியசாலையில் கொலை செய்ய வலியுறுத்தும் சமூக ஊடக பதிவை எதிர்த்து கடுவல பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் பிரபா தர்ஷன உட்பட சிலர் இன்று சிஐடியில் முறையிட்டுள்ளார்கள். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரபா தர்ஷன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதியை படுகொலை செய்ய வேண்டும் என்று கூறி சமூக ஊடகங்களில் தவறான செய்திகள் பரப்பப்பட்டுள்ளது. அந்த பதிவுகளுக்கு பொறுப்பானவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை திருப்திகரமான நிலைக்கு முன்னேறி வருவதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பதில் இயக்குனர் வைத்தியர் பிரதீப் விஜயசிங்க தெரிவித்தார். தற்போது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்தியர்கள் குழுவின் தொடர்ந்தும் கண்காணிப்பில் உள்ளார். விக்ரம்சிங்கே நாளைய தினம் நீதிமன்ற விசாரணைக்கு முன்னிலையாவதற்கு தகுதியானவரா என்பதை தீர்மானிக்க இன்று மாலை சிறப்பு வைத்தியர்கள் கலந்துரையாட உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். லண்டனில் மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள அரச நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் ரணில் விக்ரமசிங்க அண்மையில் கைது செய்யப்பட்டார். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை நாளை வரை விளக்கமறையில் வைக்க உத்தரவிடப்பட்டிருந்தது. எனினும் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் முதலில் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றி இப்போது ஐசியூவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். விக்ரமசிங்கவின் வழக்கு நாளைய தினம் கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மலிக் சமரவிக்கவுடன் இணைந்து நடத்திய சூழ்ச்சி அவருக்கு எதிர்மறையான விளைவாக மாறும் என்று அவர் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். ரணிலின் கைது தொடர்பாக கருத்து வெளியிட்ட அவர் மேலும் கூறுகையில், 2015ஆம் ஆண்டு நான் நாடாளுமன்றத்தில் புதிய உறுப்பினராக இருந்த போது சிற்றுண்டி சாலையில் ஒரு இடத்தில் அமர்ந்தேன். அப்போது சில மூத்த அமைச்சர்கள் அந்த இடம் ஜேவிபி உறுப்பினர்களுக்கானது என்று கூறினர். பின்னர் அங்கு அனுர்குமார திசாநாயக்க, விஜித ஹேரத், சுனில் ஹெந்தனத்தி ஆகியோர் அமர்ந்திருந்தனர். சில நிமிடங்களில் மலிக் சமரவிக்ரமும் வந்து அவர்களுடன் நீண்ட நண்பர்களைப் போல உரையாடி இருந்தார். இன்று கூட மலிக்கின் அரசாங்க தொடர்புகள் மற்றும் ஜேவிபியுடனான நெருங்கிய உறவுகள் குறித்த பல பேச்சுக்கள் எழுந்துள்ளது. நெருப்பில்லாமல் புகையாது என்பார்கள். கடந்த சம்பவங்களை ஆராய்ந்தால் உண்மைகள் வெளிப்படும். மலிக் ஜேவிபியுடன் கொண்டிருந்த நட்பை பயன்படுத்திக் கொண்டு ரணிலின் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவார் என்று அவர் எண்ணினார். ஆனால் அது தவறான கணக்காக மாறிவிட்டது. ஐக்கிய தேசிய கட்சியை உடைத்துக் கொண்டு மலிக் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கி இருக்கலாம். ஆனால் இப்போது அவர்களுக்கு அவர் தேவையில்லை. 3/2 பெரும்பான்மை பெற்றுவிட்ட பின் ஏறி வந்த ஏணியை எட்டி உதைப்பது அரசியலில் வளமையான சம்பிரதாயம். ஜனாதிபதி தேர்தலின் போது கூட ரணில் சஜித்தை தோற்கடிப்பதிலேயே கவனம் செலுத்தியிருந்தார். அனுர தன்னுடைய நண்பர், அவர் வெற்றி பெறுவார் என்றெல்லாம் குறிப்பிட்டார். ரணில் எப்போதும் டீல் அரசியல் என்ற சதுரங்க விளையாட்டில் முன்னணி வகித்தவர். ஆனால் இம்முறை அவருடைய சூழ்ச்சி தவறான இடத்தில் முடிந்துவிட்டது. ஐக்கிய தேசிய கட்சியை உடைத்தது போதும் நாடு பங்குரோத்தான நிலையிலும் ரணிலின் அரசியல் நிலைத்தே இருந்தது. பெரும்பாலான தவறான தீர்மானங்களிலிருந்து அவர் தப்பி வந்தார். ஆனால் இம்முறை எடுத்த தவறான முடிவே அவருக்கு பாதகமாக அமைந்துவிட்டது என்று ஹிருணிகா பிரேமச்சந்திர சுட்டிக்காட்டினார்.